இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பூசணிக்காய் கேசரி பண்ண போறோம். கேசரி ஸ்வீட்டு, பூசணிக்காய் அது இன்னும் ஸ்வீட் இதுவே. அண்ட் பூசணிக்காய் வச்சு ஒரு ஸ்வீட் கேசரி. இந்த பூசணிக்காய் கேசரி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? மஞ்சள் பூசணிக்காய், ரவை, சர்க்கரை, நெய், ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த மஞ்சள் பூசணிக்காவை லைட்டா நெய் வட்டி வதக்கிட்டு அதை வேக வைக்க போறோம். ஓகே, இந்த பாத்திரத்துல வச்சுக்கலாமா? இதுவா இதுல வந்து கொஞ்சமா நெய் ஊற்றி வேக வச்சுக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சோம்னா ரொம்ப நல்லா ஒரு வாசனையா இருக்கும், சீக்கிரமா வெந்துடும். இது வந்து சைஸ் எல்லாம் இல்ல, கொஞ்சம் நம்ம சின்னதானாலும் கட் பண்ணிக்கலாம், இல்ல பெருசானாலும் கட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். ஓகே, இப்போ வந்து ஒரு இந்த ஷேப்லனாலும் கட் பண்ணிக்கலாம். இது பூசணிக்காய்னு எடுத்துக்கும் போது நல்ல பழுத்த மாதிரி இருக்கணுமா, இல்லைன்னா எப்படி, எந்த கன்சிஸ்டன்சில எடுக்கணும்? அதாவது ஒரு 3/4 இருந்தா போதும். அது முக்கால் பூசணிக்காய் ரொம்ப கொலகொலான்னு இருக்கிறத எடுக்காம இந்த மாதிரி எடுத்தா கையில இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப நல்லா பழுத்து ஒரு மாதிரி எடுத்தோடனே அந்த மாதிரி இல்லாம இப்படி எடுத்தா கரெக்டா இருக்கும். சாம்பாருக்குமே வந்து பூசணிக்காய் சேர்க்கலாம். நம்ம இட்லி சாம்பார்லாம் வைக்கும் போது இல்ல ரைஸுக்கு வைக்கிற அதுலயுமே இந்த மாதிரி எடுத்தாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப வந்து கொஞ்சம் காய்வாட்டா இருக்கிற மாதிரி, காய்விட்டா இருக்கிற மாதிரி எடுத்தாதான் நல்லா இருக்கும். இப்போ இதை லைட்டா வதக்கிட்டு வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துரும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். தண்ணிக்காய் இல்ல முக்கியமான ஒரு காய் பூசணிக்காய். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் ரிடக்ஷனுக்கு தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையும் வந்து வெளியே தள்ளுறதுக்கான சூப்பரான விஷயம் பார்க்கக்கூடியது தான் இது பூசணிக்காய். வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய். வெள்ளை பூசணிக்காய் இன்னும் அதிகமாகவே பண்ணோம், மஞ்சள் பூசணிக்காவும் ஈக்குவலாகவே பண்ணக்கூடியதா, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறி. இப்போ நம்ம இதை மாற்றி வச்சுட்டு தண்ணி சேர்த்துட்டு மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, வாசனையோட பூசணிக்காய் வந்து வதங்குது. போதும். இப்ப இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடுவோமா, இல்ல அதோட சேர்த்து? வேகும் போது இது தண்ணி கொஞ்சம் வத்திரும். அப்படி தண்ணி மிச்சம் இருந்ததுன்னா வடிகட்டிட்டு பூசணிக்காய் மட்டும் அரைச்சு எடுத்துக்கணும். முடியலாமா? மாத்தி வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ சைமல்டேனியஸா நம்ம இது வேற ஏதாவது பண்ண ரவையை வறுக்கணும், முந்திரி வறுக்கணும். இதை மூடி வச்சிடலாம். ஸோ நெய் விட்டு ஃபர்ஸ்ட் பூசணிக்காவை நம்ம வந்து கட் பண்ண எப்படி வேணா கட் பண்ணி அதை நெய்ல நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ தண்ணி விட்டு வேக வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன குவான்டிட்டியில செய்யறோம்? இப்போ வந்து 1 கப் அளவு எடுத்தீங்கன்னா கட் பண்ணனது 1/2 கப் அளவு ரவை, இதுக்கும் அதுக்கும் 1/2 கப் அளவு, 1 கப் அளவு சர்க்கரை. சோ பூசணிக்காய் எவ்வளவு அளவுல எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்வீட் சர்க்கரை எடுக்கும். சர்க்கரை இல்ல 3/4 கப் எடுத்தா கூட உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும். கொஞ்சம் கூடுதலான ஒரு ஸ்வீட் எடுக்கும். அதுல பாதி ரவை எடுக்கணும். ரவை பாதி அளவுக்கு ரவை. நெய் வந்து நம்ம கேசரின்றப்ப கொஞ்சம் அதிகமா சேர்க்கிறப்போ நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சட்டி காஞ்சிருச்சு. இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு முந்திரியை வறுத்துக்கலாம். ஓகே, முந்திரி சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்து தனியா வச்சிடலாம். இதுலயே வந்து நாங்க அந்த பூசணிக்கால வந்து கூட்டு பண்ணுவோம். அதுவும் வந்து நல்லா இருக்கும். எப்படின்னா அது ரைஸ்க்கு ஒரு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுற மாதிரி. ஸோ எஸ்பெஷலி இந்த ஸ்வீட் அப்படின்னாலே நெய், முந்திரி, திராட்சை, இது இல்லாம வேற ஏதாவது நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது நல்லா துருவி சேர்த்துனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இல்ல நீங்க விருப்பப்படி நீங்க என்ன மாதிரியானது வேணா சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கலர் அப்படி எல்லாம் சேர்க்கணும் உங்களுக்கு சஃப்ரான் கூட சேர்த்துக்கலாம். பால்ல கொஞ்சம் ஊற வச்சு அது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓகே, இதுல வந்து நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோம். இதே இது நீங்க நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கலர் மாறுது, எடுத்துடலாமா? எடுத்துக்கலாம். ரவையையும் இதுல போட்டு இதே நெய்லயே அப்படியே நம்ம ரவை சேர்த்து வறுக்கணும். வறுத்த ரவையா இருந்தாலும் நெய் சேர்த்து நீங்க வறுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கப்புக்கு 1/2 கப் அளவு எடுத்தா போதும்.
பூசணிக்காய் 1 கப்னா 1/2 கப் அளவு ரவை. ஓகே. ஸோ 1 கப் அளவுக்கு நம்ம வந்து அதாவது 100 கிராம் பூசணிக்காவுக்கு 50 கிராம் ரவைன்ற கணக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும். இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. நெய் ஃப்ளேவரோட அந்த ரவை வந்து வருபடுது. ரவைன்னும் போது அரிசி ரவை தான் எடுக்கலாமா இல்லை வேற எந்த ரவை? இல்ல இதே இதுல நீங்க கோதுமை ரவை கூட யூஸ் பண்ணலாம். கோதுமை ரவை சம்பா ரவைன்னு சொல்லுவோம்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எடுக்கும் போது வந்து 1 கப்புக்கு அதை எடுத்தீங்கன்னா இது 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. இது என்ன வெந்த உடனே இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இந்த ரவை வந்து எப்படி நம்ம குவான்டிட்டி போட்டோமோ அதே அளவு. அது ஆனா கோதுமை ரவை வந்து இன்னும் கொஞ்சம் டபுள் மடங்கு நமக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு வந்து டபுள் மடங்கு தண்ணி, டபுள் மடங்கு அது அந்த ரேஷியோ வந்து நம்ம கம்மி பண்ணி அப்படியே மாத்தணும். ஸோ ரவை ஒரு பக்கம் பொன்னிறமா வந்துருச்சு. இது இங்க ஆவி எல்லாம் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அடுத்து? இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மசிச்சு எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா கடைஞ்சு எடுத்தா போதும். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டா வெந்துடட்டும். பூசணிக்காய் வந்து வேக விட்டுருந்தோம், அது நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நல்லா இங்க பாத்தீங்கன்னா மசிச்சு விழுதா எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் இன்னமும் இந்த பக்கத்துல ரவை நெய்யில வறுத்த ரவை வந்து நல்லா பொன்னிறமா மாறி இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சுதான் அதையும் வந்து சேர்த்து செய்ய போறோம் சொன்னாங்க. எஸ். இப்போ இதை அப்படியே இதுல சேர்த்துடலாம். ஏன்னா ரவை நல்லா சூடா இருக்கு. அதோட இதை ஒண்ணா சேர்த்துட்டு இது ஃபைனலா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாமா? அதுல ஊத்தி வச்சிருங்க. நான் ரவையை கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க தண்ணி எவ்வளோன்னு ஊத்திடுங்க. ஃபுல் கப்புமே. ஓகே. ஓ, ரவை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எவ்வளவு தண்ணின்ற அளவு எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இப்போ வந்து தண்ணி பாத்தீங்கன்னா 1 கப்ல இருந்து 1.5 கப் வரைக்கும் தேவைப்படும். இதுவே நம்ம வந்து சூடான தண்ணி கூட ஊத்தலாம். இப்ப நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா இப்ப பார்த்தாலே அளவு தெரியும். இது நல்லா கரைஞ்சு வந்து ஒண்ணு போல வெந்துற அளவுக்கு இருக்குந்தா போதும். இப்ப நம்ம வேக வச்சோம்ல அந்த தண்ணி இருக்குல்ல, அதையும் சேர்த்து ஆட் பண்ணலாமா? இல்ல அது வேண்டாம். நம்ம நார்மலா வேற தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா அது நம்ம மசிச்சு தண்ணி கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா அப்படியே அந்த தண்ணியோட கூட சேர்த்துக்கலாம். இல்ல நீங்க தண்ணி வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா மட்டும் எடுக்க வேண்டாம். கொஞ்சமா அந்த மசிச்சதுல கொஞ்சம் நம்ம இப்ப கெட்டியா மசிச்சிருந்தோம்னா அது இல்லாம கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா அப்படியே கூட போட்டுக்கலாம். ஒன்றுல இப்ப பாருங்க நல்லா கலந்துட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பொதுவாவே 1 கப் உப்புமாவோ இல்ல ரவையில எது செஞ்சாலுமே நம்ம கேசரி செய்யறதா 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊத்துவோமா? 1.5 கப் 2 கப். உப்புமாக்கெல்லாம் வந்து 1.5 கப் போதும். கேசரிக்கு வந்து 2 கப் ஊத்துவோம். இப்போ இதுக்கு வந்து என்ன? இதுக்கும் அதே அளவு தான், 2 கப் அளவுக்கு. ஓகே. நம்ம ஏற்கனவே பூசணிக்கால தண்ணி இருக்கு அப்படின்னா நீங்க இதுல 1 கப் அளவு ஊத்தினாலே போதுமா இருக்கும். நம்ம 1/2 கப் தானே எடுத்தோம். இப்போ 1 கப் நம்ம கரெக்டா இருக்கும். தண்ணி ரவை வந்து 1/2 கப் தானே எடுத்தோம். அதனால 1 கப் கரெக்டா இருக்கும். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடணும். அப்பதான் இது வந்து நம்ஸ் இல்லாம இது கரெக்டா வந்துரும். அது கிண்டிட்டே இருக்கணும்ல. ஆமா, அல்வா மாதிரி தான். ரவைய போடாம செஞ்சா அல்வா. ஆனா அதை அரைக்க வேண்டாம், நல்லா துருவிட்டு செய்யணும். பூசணிக்காய் வந்து துருவிக்கணும், கட் பண்ணக்கூடாது அல்வாக்கு. ஆனா அல்வானா வெள்ளை பூசணிக்கால தான் செய்வாங்கல்ல. அதான் தடியங்க அல்வா. இதுல செய்ய மாட்டாங்களோ? இதுல வந்து இதுல அவ்வளவா செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சாலுமே நீங்க நல்லா துருவிட்டு கொஞ்சம் தண்ணி எல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா செஞ்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு அதாவது பீட்ரூட் கேரட் அல்வா செய்யறோம் அந்த மாதிரி செய்யணும். ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா ரவை நல்லா வெந்துட்டு உங்களுக்கு அந்த பார்த்தாலே தெரிஞ்சிரும் ரவை நல்லா வெந்துட்டுன்னு. இந்த ஸ்டேஜ்ல சர்க்கரை சேர்த்தலாம். வெந்துட்டு ரவை நல்லா வெந்துட்டு இதுல வந்து சர்க்கரை சேர்த்தலாம். இது வந்து கெட்டியாக நமக்கு கரெக்டா வந்துடும். நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த சர்க்கரைக்கு பதில் நீங்க நாட்டு சர்க்கரை போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். வெல்லம் போடலாமா? வெல்லம் சேர்க்கக்கூடாது. வெல்லம் சேர்த்தா இலகி வந்துட்டே இருக்கும். அதனால வெல்லம் சேர்க்கக்கூடாது. நாட்டு சர்க்கரை போடுறவங்க, ஒயிட் சுகர் எடுக்க மாட்டேன்றவங்க நீங்க நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். அப்போ கிண்டணுமா? கிண்டணும்.
இப்போ ஒரு தடவை போட்டுட்டு லாஸ்டா ஃபைனலா இறக்கும் போது ஒரு தடவை நெய் சேர்த்துக்கோங்க. அப்ப கரெக்டா வந்துரும். இல்ல உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. நல்லா கிண்டிட்டு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்தலாம். ஓகே, ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எப்பவுமே கேசரி வந்து கொஞ்சம் தண்ணி பதத்துல இருக்கும் போதே இறக்கிருங்க. ஏன்னா டைம் ஆக ஆக கொஞ்சம் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து அந்த நல்லா கட்டி ஆனதுக்கு அப்புறம் இறக்குவாங்க. அது ஆக்சுவலா கொஞ்சம் நேரம் ஆக ஆக ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அந்த மாதிரி இறக்கக்கூடாது. கொஞ்சமா தண்ணி பதத்துல இருந்து இருக்கு, அதாவது இந்த அளவுக்கு இல்ல, இன்னும் கொஞ்சம் வர மாதிரி அந்த மாதிரி வரும்போது ஒரு பிளேட்லயோ இல்ல இதுலயோ எண்ணெய் தடவிட்டு அதுல மாத்தி வச்சீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதுல வந்து எசன்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, ஃபிளேவர் அந்த மாதிரி இதுல போடலாமா? பூசணிக்காய் வந்து உங்களுக்கு அதுவே ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். நீங்க அதுல இன்னும் கொஞ்சம் ஃபிளேவர் சேர்க்கணும்னா நல்லா இருக்காது. வேற ஏதாவது நீங்க சொன்ன மாதிரி சாஃப்ரான் அது போடலாம், இல்ல வேற ஏதாவது நட்ஸ் ஆட் பண்றதா? நட்ஸ் ஆட் பண்ணலாம். நிறைய நட்ஸ் எவ்வளவுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லனா டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி வந்து லைட்டா அது நெய்ல வதக்கிட்டு கூட சேர்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவுமே இப்போ அன்னாச்சி பழம் கேசரி எல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் வந்து நீங்க வந்து டூட்டி ஃப்ரூட்டி போடுவாங்க. அது மாதிரி இதுலயும் கொஞ்சம் கலரா டூட்டி ஃப்ரூட்டி போடலாம். அது மாதிரி போடும்போது இன்னும் நல்லா இருக்கும். இதுல நம்ம கலர் எதுவுமே ஆட் பண்ணல, அதனுடைய ஒரிஜினல் கலரே அது இந்த பைனாப்பிள் ஃபிளேவர்ல yellow கலர்ல. ஏன்னா அது வந்து அந்த பூசணிக்காய் கலர். நல்லா கலந்துட்டு இதுல இப்போ வறுத்த முந்திரி சேர்த்தலாம். இது நல்லா கலந்து கொஞ்ச நேரம் கிண்டுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம மாத்திடலாம். கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் நம்ம மாத்திடலாம். எடுத்து இப்படி போடும்போது கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா போதும் நமக்கு. இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். போதும், கரெக்டா இருக்கும். இதுவே வந்து கொஞ்சம் நேரம் ஆக என்ன சொன்னால இந்த மாதிரி எடுத்து இப்படி போட்டா விழுற மாதிரி இருந்தா போதும் நமக்கு. தனியா விழாம இப்படி எடுத்து போடுற மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆக நமக்கு இறுக ஆரம்பிச்சிடும். ஓகே, சோ இன்னும் கொஞ்சம் அப்படி இதுவாகணும்ல, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணி சட்டின்றதுனால கடைசியா கொஞ்சமா நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். ஃபைனலா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம மண் சட்டின்றதுனால ஆஃப் பண்ணி அந்த ஹீட்லயே வச்சிருந்தாலே இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாயிரும். ஓகே, சோ இப்போ வந்து இன்னும் லைட் கொஞ்சம் கெட்டியாகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி வைக்கலாமா, திறந்தே இருக்கட்டும் அப்படின்றாங்க. அதுக்கான டைம் கொடுத்துரும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. கொஞ்சம் திக்கன் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம அப்படி சட்டியில விட்டுருக்கோம். இதுவே வேற ஏதாவது பாத்திரம்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியே பண்ணிருப்போம். சட்டின்றதுனால நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, ஏன்னா இங்க பாருங்க நீங்க எடுத்தாலே உங்களுக்கு அந்த தெரியுதா எவ்வளவு திக் ஆயிடுச்சுன்னு. ஓகே, சோ இதை வந்து நம்ம எடுத்து பிளேட் பண்ணி சாப்பிடறதுக்கு முன்னாடி இதுல வந்து நம்ம வேற எண்ணெய்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். வேற வெஜிடபிள்ஸ்ல இதே போல எதுல செய்யலாம்? வெஜிடபிள்ஸ் வேற எடுத்தீங்கன்னா கேரட் செய்யலாம். இதே மாதிரி கேரட்டை நல்லா அரைச்சு, அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். ரவையோட சேர்ந்து இதே மாதிரி தான் நல்லா கேரட்டை வேக வச்சுட்டு அது அரைச்சு அதுக்கப்புறமா நம்ம ரவையோட சேர்த்து, அதுக்குமே இதே மெஷர்மெண்ட் தான். நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கு ஆஃப் அளவுக்கு ரவை எடுத்தீங்கன்னா கேரட் தான் அதிகமா இருக்கணும். ஏன்னா ரவை வந்து வேகும்போது உங்களுக்கு அதிகமாயிரும்ன்றனால. அப்ப அதையும் இதே மாதிரி நம்ம நல்லா மசிச்சுட்டு ஒன்னா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா இருக்கும். அண்ட் பூசணிக்காயில வந்து இன்னொரு வந்து இப்ப எங்க பார்த்தாலும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வார்த்தை வந்து கேன்சர். ஸோ ஏதாவது ஒரு கேன்சர் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கேன்சர் செல் உடம்புல வளர்றத கண்ட்ரோல் பண்றதும் பூசணிக்காயில இருக்குது. ஸோ ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரியன் வேல்யூ எண்ணிக்கிட்டே போகலாம், அவ்வளவு இருக்குது. பூசணிக்காய் சைஸ்லயே வந்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ உள்ள இருக்கக்கூடிய இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஃப்ரூட்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா வெளியில இருக்கிறது தான் ஒரிஜினல் ஃப்ரூட், ஃபால்ஸ் ஃப்ரூட் தான் ஆக்சுவலி நம்ம வந்து சாப்பிடக்கூடியதா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பூசணிக்காயில இருக்கக்கூடியது இன் அண்ட் அவுட் எல்லாமே நம்மளுக்கு நல்லதான். எதையும் தூக்கி போட்டுறாதீங்க, விதை முதல் கொண்டு எல்லாமே நல்லது சாப்பிடலாம். ஓகே, ஸோ இப்போ இது பிளேட்டிங் பண்ணிடலாமா? நெய் போதுமா? போதுமா? போதும் வச்சுறேன். நம்ம ஏற்கனவே சொன்னால நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம கேசரி பதத்துக்கு வந்துரும். நம்ம அந்த ஸ்டவ்ல வந்து அடுப்பு சூடா இருந்துட்டே இருக்கிறதுனால எவ்வளவு நீங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா கட்டி ஆயிரும்.
ஓகே, இப்போ நம்மளுடைய பூசணிக்காய் கேசரி வந்து ரெடியா இருக்குது. இதை எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படியே சுருக்கமா நேர்களுக்கு வந்து சொல்லிடுங்க பார்ப்போம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நெய் விட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இது தனியா வேகட்டும். இன்னொரு வாணலியில கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி வறுத்து அது தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்ல ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பூசணிக்காவை மசிச்சுட்டு அதோட ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சிருங்க. வெந்ததுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கட்டியானதுக்கு அப்புறமா கொஞ்சமா நெய் ஊற்றிட்டு தேவையான அளவு ஏலக்காய் தூள் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான பூசணிக்காய் கேசரி தயார்.